வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் தினப்படி பார்த்துட்டே இருக்கோம், தினசரி பார்த்துட்டே இருக்கோம். அதில் முக்கியமான விஷயம், நம்மை சூழ்ந்த நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்து நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களோ நம்ம கூடவே இருந்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் அவங்கள பார்த்து நம்மளை அறியாமையே செய்ய ஆரம்பிப்போம். அது நீங்கள் செய்யக்கூடாது. ஒவ்வொருத்தரும் பிறக்கும்போதே தனிப்பிறவி. உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய பிளட் குரூப்பு, உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய டிஎன்ஏ எல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதுக்கும் எதுக்கும் மற்றவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நீங்கள் மற்றவங்கள பார்த்து இங்கிலீஷில் எமுலேட், அவங்கள பார்த்து அப்படியே அவங்கள மாதிரியே இருக்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, உங்களுடைய சுயரூபம், உங்களுடைய உண்மையான மனிதத்தன்மை, கைண்ட்னஸ், அன்பு, புத்திசாலித்தனம், உழைப்பு எல்லாமே அப்படியே மறைந்துவிடும். அதனால் யாரை பார்த்தும் நீங்கள் அவங்கள மாதிரி இருக்க முயற்சி பண்ணாதீங்க. நீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஆண்டவனால் படைக்கப்பட்ட உன்னதமான பிறவி. அடுத்து என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் மாறிவிடுவோம். என்ன நினைக்கிறோம், எனக்கு கஷ்டம் 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 அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு கஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே வராது. அந்த கஷ்டம் இருக்குது, வலிக்குது, தெரியும், ரொம்ப ஈஸியாக நான் சொல்லிடலாம். அது கூட அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். கஷ்டத்தை தூக்கி எட்ட வச்சுட்டு இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதோட தீர்வு என்ன அப்படின்னு பார்த்து பிரபஞ்சத்தை எமோஷ்னலாக வேண்டிக்கணும். இதுதான் இந்த சீக்ரெட்ன்ற புக்கில் போட்டிருக்கு. ஒரு 7 வழிகள். அதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். முதலாவது கிளியர் விஷன் அண்ட் மிஷன் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு, அது நுணுக்கமாக என்னென்ன விஷயம்லாம் வேணும். இப்போ ஒரு கல்யாணம்னா இந்த மருமக பொண்ணு இப்படி இருக்கணும், இந்த மாதிரி படிச்சிருக்கணும், இந்த அழகாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிலேருந்து வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா? அதை ஃபுல்லாக நாம் மனசுக்குள்ளே செட் பண்ணிக்கணும். செட் பண்ணது மாத்திரம் இல்லாமல் அதை நாம் விஷுவலைஸ் பண்ணணும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, முதல்ல விஷன், அப்புறம் அதை அட்ராக்ட் பண்ணதுக்கூடிய நம்மளுடைய விஷுவலைசேஷன். நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த அலைவரிசை கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இந்த என்ன தேவையோ அதை அனுப்பிட்டு அங்கேருந்து அதை விஷுவலைஸ் பண்ணணும். ப்ரெசண்டில் இப்போது நடந்து விட்டது, என் மருமகள் வந்து விட்டால், இவ்வளோ அழகாக இருக்கா, இவ்வளோ நல்லா இருக்கான்னு சொல்லி விஷுவலைஸ் பண்ணி ஃபுல்லாக முடிக்கணும். அதை ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாமல் நீங்கள் தினப்படி ஒரே ஒரு இடமா உட்காந்து ஒரே நேரத்தில் காலையில் 6 மணி 8 மணி இல்லை மத்தியானம் 2 மணி ஏதோ ஒரு டைம் அதை வச்சுட்டு அந்த நேரத்துக்குள்ளே அதில் மாத்திரம்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணி அதை முடிச்சுட்டு நான் ஆட் பண்ணுவேன். உடனடியாகவே ஒரு நோட்புக்கை, இதுக்கு மாத்திரம் தனியாக ஒரு நோட்புக் வச்சு அதில் 55 தரம் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். எழுதி 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 முடிச்சிடணும். விஷுவலைசேஷன் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதாவது காட்சிப்படுத்துதல், அந்த விஷயம் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு வேறு மாதிரி ஒரு விஷுவலைசேஷன், இந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய கோவில் போகணும், நான் பழையபடி எல்லாம் இருக்கணும், மன நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிறைய விஷயங்கள் பழைய மாதிரி நான் உடுக்கணும், நடக்கணும் அப்படின்லாம் யோசனை பண்ணிக்கிறேன். அது நான் விஷுவலைசேஷன் தினம் பண்ணிட்டுருக்கேன். ஸ்லோவாக எனக்கு நடந்துட்டுருக்கு. என்னென்னா திடீர்னு உடனடியாக நடக்காது. அது உங்களுடைய இன்டென்ஷன், உங்களுடைய எண்ணம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக, எவ்வளோ நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அது நடந்துடும். அடுத்தது அசாத்திய நம்பிக்கை. அசாத்திய நம்பிக்கைன்னு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. சப்போஸ் உங்களுக்கு தோணுது இது நடக்காதுன்னு ஒரு விஷயம், சரி இது ஜாப் இன்டர்வியூ போகிறேன், ஒரு வேளை நான் செலக்ட் ஆக மாட்டேன்னா நீங்கள் உட்காந்து ஒரு இடத்துல ஒரு நோட்புக் எடுத்து எழுதணும். என்ன எழுதணும், எதனாலும் நடக்காது, எனக்கு குவாலிஃபிகேஷன் பத்தாதா, எனக்கு இது பத்தாதா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த எதனால் நடக்காதுன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எதனால் உண்டாகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் உடைக்கணும். அதை நீங்கள் அப்படி கிடையாது, நான் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அப்படி நினைக்கும்போது
நீங்கள் ஒவ்வொன்றா உடைச்சிட்டு வரணும். எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, எஸ் ஐ ஹாவ் குவாலிஃபிகேஷன். என்னால் இந்த இன்டர்வியூக்கு நான் என்ன தயார்படுத்த முடியல, இப்போ நான் தயார்படுத்துகிறேன், நான் இந்த மாதிரி பேச போகிறேன் அப்படின்னு கண்ணாடி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பேசியே பாருங்களேன். ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் இந்த விஷுவலைசேஷன் பண்ணும்போது அந்த உணர்ச்சியை கொண்டு வந்து, முதல் உணர்ச்சி என்னென்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு, அடுத்தது என்ன அப்படின்னா நமக்கு இது நடந்தால் என்ன சந்தோஷம் வரும், அந்த அலைவரிசையை நீங்கள் கொண்டு வந்துட்டால் பிரபஞ்சம் அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் இந்த கண்ணாடி, உங்கள் மனக்கண்ணாடி. அது இந்த மனக்கண்ணாடியில் அது அப்படியே நடந்துடும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபார் இன்ஸ்டன்ட் இதை எடுத்துக்கோங்க, கோல், அதாவது இது எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு இலக்கை நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. இலக்கை தீர்மானிக்கும்போது 2 விதமான பிஹேவியர். ஒன்று, ரொம்ப அர்ஜெண்ட்டாக வேணுங்கும்போது நாம் வேறு மாதிரி நடந்துப்போம். ரொம்ப ப்ரெஷரில் அந்த ப்ரேயரோ அந்த இதுவோ விஷுவலைசேஷனோ பண்ணுவீங்க. இல்லை நிதானமாக எப்படியாவது நடந்தால் போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அப்போது நம்ம பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி ஒரு விஷயம் நமக்கு தேவையானப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா நீங்கள் அதிவேகமாக அதி தீவிரமாக, வேகமாக இல்லை, அதி தீவிரமாக உணர்ச்சிகளை அலைன் பண்ணி அந்த விஷுவலைசேஷன் ரெடி பண்ணி அந்த அலைவரிசையை உண்டாக்கி கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணணும். அதை ஃபீட் பண்ண உடனே அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பக்கத்தில் தான் பிரபஞ்சம் இருக்குது. பிரபஞ்சத்தில் அது உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இதுக்கு எப்படின்னா, ஒரு கோலம் போடுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு புள்ளியை வச்சு அது கோலம் கிடையாது, பல விஷயங்கள் அதுக்கு தேவை. இப்போ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டீங்க, அதை நினச்சிட்டீங்க, அப்புறம் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. விஷுவலைசேஷன் வேறு, மேனிஃபெஸ்டேஷன் வேறு. அதை நினச்சி பார்த்து அது மாதிரி நடக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கும்போது அது சப்கான்ஷியஸ் மைண்டில் போகுது, அப்புறம் அது பிரபஞ்சத்திட்ட போகுது. அதுக்குள்ளே நீங்கள் அதுக்கு நேர்மறையான நடவடிக்கைகள் செய்யவே கூடாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், பையன் கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒரு வேலை ஜாப் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஜாபுக்குள்ளே ப்ரிப்பரேஷன்லாம் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் அதுக்கு நேர்மறையாக வேறு எதாவது பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அது நிச்சயமாக நடக்கவே நடக்காது. உங்கள் நடத்தையும் ரொம்ப முக்கியம். நான் இப்போ எனக்கு 10 கோடி ரூபா பணம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த 10 கோடி ரூபா பணத்தை நான் நான் என்னெல்லாம் பண்ணுவேன், அதனால் என்னெல்லாம் சந்தோஷம் வரும், என்ன விஷயங்கள்லாம் முடிவெடுப்பேன், என்ன கடன்லாம் அடைப்பேன், எப்படி வாழ போகிறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா, அதை விஷுவலைஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன்னா என்னுடைய நடவடிக்கை பிச்சைக்கார மாதிரி இருக்கக்கூடாது. 10 ரூபா காசு எடுத்து செலவழிக்க யோசனை பண்ணக்கூடாது, தாராளமாக செலவழிக்க. ஏன்னா எப்படி காசு வருதில்லை, அங்கே தான் அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு தேவை. அதீதமான நம்பிக்கை, இது நான் விஷுவலைஸ் பண்ணிட்டேன், இது கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை முக்கியமாக நம்பணும். அப்படி நம்பும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நடந்துடும். நடவடிக்கையும் ரொம்ப முக்கியம். 5 மினிமம் 5 புள்ளியாவது இருந்தால் தான் ஒரு கோலத்தை போட முடியும். 1 2 3 4 சென்ட்ரலில் ஒரு புள்ளி எப்போவுமே முக்கியம். அது மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய விஷனை தீர்மானம் பண்ணி, என்ன வேணுங்கிறத தீர்மானம் பண்ணி, அதன் மீது நம்பிக்கை கொண்டு அதை விஷுவலைஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணி கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அனுப்பி, பிறகு அதுக்கு தேவையான விதத்தில் நீங்கள் நடவடிக்கை இதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி முடிஞ்சோன்னே வேறு மாதிரி நடக்காமல் நெகட்டிவாக நினைக்க, ஐயோ காசு இல்லையே இது எப்படி செலவழிக்குது நினைக்காம தாராளமாக செலவழிச்சு தாராளமாக இதை பண்ணி போய் பார்த்து பையனுக்கு பொண்ணு பார்க்கணுனாலோ, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுனாலோ, வேலை ஜாப் இன்டர்வியூ பற்றி நிறைய விஷயங்கள் படித்து ப்ரிப்பேர் பண்ணி எதில் எனக்கு குறை இருக்கும் அதை நான் தீர்த்துக்கணும்னு சொல்லி விஷுவலைசேஷனுக்கு அப்புறம் அதை நீங்கள் பண்ணணும். இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய அடுத்த ஸ்டெப்பு. இனி மற்ற ஸ்டெப்பை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.